Hello dear students, 10th standard maths chapter 8 statistics and probability example 8.1 கான சொல்யூஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க், இதை மார்க் பண்ணிக்கோங்க. கொஷனில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ரெண்டுத்தையும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் என்னன்றதையும் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் சொல்யூஷன். இப்போ ரேஞ்சுனா என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும், ஓகேங்களா? இப்போ ரேஞ்சுக்கு ஃபார்முலா வந்து எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, இதுதான் வந்து ரேஞ்சு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுனா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல்லா ஃபார்முலாஸும் இன்ட்ரொடக்ஷன் வீடியோஸில் அந்த ஃபார்முலாவை எங்கெங்கே எதாவது எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருங்க. நான் இப்போ கொடுத்துருக்க டேட்டாவை எல்லாத்தையும் செக் பண்ணி இதில் எது லார்ஜர் வேல்யூ இல்லை ஸ்மாலர் வேல்யூ எதுன்னு ரெண்டுத்தையும் நம்ம எழுதணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் பெட்டர் நீங்கள் எழுதிக்கிறது நல்லது. இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 18 இருக்குது. அப்போ அந்த அசெண்டிங் ஆர்டர் என்னன்றதை இங்கே எழுதிப்போம். 18 எழுதியாச்சு. 20, 25 இருக்குது. 25க்கு அப்புறமா 30ல் எதுனா ரிலேட்டட் இருக்கான்னு பார்த்தா 30ல் 39 இருக்குது. நெக்ஸ்ட்டு 39க்கு அப்புறம் 40ல் பார்க்குறோம், ஒரு 44 இருக்குது, 48 இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு 44 எழுதுகிறோம், ரெண்டாவதாக 48 எழுதுகிறோம். அடுத்ததான் 49, 50, 53, ஒரு 67, 53 and 67 எல்லாத்தையும் ரைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 1, 2, 3, 4, 5, 6, 7 டேட்டாஸ், 3, 4, 5, 6, 7 டேட்டாஸ். இப்போ இதை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கோம். அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கும் போது இது என்ன? ஸ்மாலஸ்ட் வேல்யூ, லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்? ரேஞ்சை ஃபைண்ட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா தெரியும். ரேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். ரேஞ்சுன்றது என்னென்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இங்கே லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன? 67 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 18. 67ல் 18 மைனஸ் பண்ணுங்கள். 17 மைனஸ் 8 9 ஆகிடும். இந்த இடத்துல 5 மைனஸ் 1ன்றது 4, 49. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா எழுதுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், 49. எல் ப்ளஸ் எஸ் லார்ஜஸ்ட் வேல்யூவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஆட் பண்ணணும். 7, 14, 15, 1. ஸோ 6 + 2 85. 49 85ஆல் டிவைட் பண்ணால் அதுதான் நமக்கான ஆன்சர். 49 எடுத்துப்போம், 85ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 49 85ஆல் டிவைட் பண்ண முடியாது, 0 ஒரு பாயிண்ட் வச்சு இதை 0 ஆகிட்டோம். 8 5s are 40, 8 6s are 48 ஆகிடும். பட் இங்கே 5 இருக்கிறதுனால தாண்டி போயிடும். ஸோ 85 5 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். 5 5s are 25, 2. 5 5s are 40 + 2 is 42. 425 5 டைம்ஸ் போடும்போது நமக்கு 425 5 டைம்ஸ் வந்து 425. I made a small mistake. Okay, 10 minus 5 is 5. அண்ட் ஹியர் 650. இப்போ 650க்கு 7 டைம்ஸ் நம்ம பார்க்கும்போது 595 வந்துருச்சு. 10 minus 5 5 ஆகிடுச்சு. இந்த இடத்துல 5 இருக்குது. 15 minus 9ன்றது என்ன ஆகும்? 550. 650, 14, 14 minus 9 is 550. ஓகே, 550 8 டைம்ஸ் 8 டேபிளில் பார்க்கும்போது 8 6s are 48 வரும். ஸோ 85 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 6 5s are 33. 48 + 3 is 510. 6 5s are 33. 6 8s are 48. 50 51 5 10 வந்திருக்கு. ரிமைண்டர் 40. எத்தனை டைம்ஸ் போட்டோம்? 6 டைம்ஸ். ஸோ ஃபைனலாக நம்ம இதுக்கான ஆன்சர் என்னென்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோன்னா 0.576. இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ரேஞ்ச். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கான ஆன்சர் 0.576. 3 டிஜிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாம்பிள் 8.2. எக்ஸாம்பிள் 8.2 இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் இருக்குது. ஃபைண்ட் த ரேஞ்சுன்னு கேட்குறாங்க ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நவ் இந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் இன் இயர்ஸ்
16 to 18 years, 18 to 20, 20 to 22 years, 22 to 24, 24 to 26, 26 to 28 years, up to 16லேருந்து 28 years வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுடைய நம்பர் ஆஃப் கவுண்ட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 0, 4, 6, 8, 2, 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, டேட்டாவை நல்லா பாருங்கள். இந்த 16லேருந்து 18 வயசுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸு எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 0 இருக்குது, யாருமே இல்லை. அப்போனா இந்த டேட்டா வந்து நம்ம எடுக்கவே வேணாம். ஃப்ரீக்வன்சி இந்த இடத்துல 0வாக இருக்குன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி எடுக்கலாம் அப்படின்றத அவங்களே புக்கில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த டேட்டா எடுத்தாலும் என்னென்னா வேலிடாக நமக்கு பாயிண்ட் வராது. இந்த பர்டிகுலரான ஏஜில் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு டேட்டாவுக்கு போகலாம். இந்த பர்டிகுலராக 16லேருந்து 18 வயசுக்குள்ளே எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் இல்லை, ஏன்னா அது 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட்டு 18லேருந்து 28 வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? இப்போ 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 மொத்தம் ஏஜஸும் இவ்வளோ தான். இதில் லார்ஜஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏஜ் என்னன்றதை பார்க்கணும். இந்த ஃபாலோயிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்மளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ரேஞ்சுன்னும் போது நம்ம இந்த டேட்டாஸ்க்கு போகிறோம். ஏஜில் வந்து நம்பர்ஸ் வந்து எந்த வயசுலேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற டேட்டாவை கொடுத்துருக்காங்க. இதில் எது லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்குறோம். ஸோ லார்ஜர் வேல்யூன்னு பார்த்தா இந்த இடத்துல 28, ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா நமக்கு 18. நம்ம ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரேஞ்சுனா என்ன? எல் மைனஸ் எஸ் ஃபார்முலா. இந்த இடத்துல லார்ஜஸ்ட் வேல்யூ என்னன்னு எடுத்து எழுதுங்க. லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம பார்க்கும்போது 28. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ அந்த ஏஜ் வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு 18. இப்போ ரேஞ்சில் நம்ம எல் மைனஸ் எஸ் கொடுத்தோன்னா அதுதான் நமக்கான ஆன்சர். இப்போ எல்ன்றது என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ 28 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 18. 28லேருந்து 18 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 10. அப்போ ரேஞ்ச் ஆர் அப்படின்றது என்னென்னா 10 years. இதுதான் நமக்கான ரேஞ்சு. ஓகே, ஸோ ரேஞ்சுன்னு எழுதியே நீங்கள் ஆன்சர் ஃபைனலாக ரேஞ்ச் ஈக்குவல் டு 10 yearsன்னு மென்ஷன் பண்ணுங்கள். And the next example 8.3, the range of set of a data. ஒரு set of data இருக்கு, அந்த டேட்டாக்கான ரேஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க. the range of set of data is 13.67 கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஷினில் ரேஞ்ச் ஆர் அப்படின்றத 13.67 கொடுத்துருக்காங்க. அண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம எல்லுன்னு எடுப்போங்களா? ஸோ லார்ஜஸ்ட் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. லார்ஜஸ்ட் வேல்யூன்றது எல்லுன்னு எடுப்போம். அந்த எல்லை வந்து 70.08 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. நம்ம எதை ஃபைண்ட் பண்ணணும்? ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னா என்ன? எஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ எஸ்ன்றது என்ன? கொஷின் மார்க். இதை ஃபைண்ட் பண்ணணும். ரேஞ்ச் தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியும், ஸ்மாலஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ரேஞ்சுக்கு ஃபார்முலாவுக்கு வருவோம். இந்த ரேஞ்ச் ஃபார்முலா ஆர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை மைனஸ் பண்ணுவோம். நம்ம எஸ்ஸை தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபார்முலா ஆருக்கு என்ன? எல் மைனஸ் எஸ். இப்போ எஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இப்போ எஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மட்டும் வந்துடுங்க. ஓகே, இந்த எஸ் மைனஸ் எஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் சைட்ஸ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல எல் இருக்குது. இந்த ஆர் அந்த சைடு கொண்டு போகணும்னா மைனஸ் ஆர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஆராக முடிஞ்சிடுச்சு. எல்னா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ தெரியுங்களா? ஆர்னா என்ன? ரேஞ்ச் தெரியுமா? அப்போ லார்ஜஸ்ட் வேல்யூலேருந்து ரேஞ்சை மைனஸ் பண்ணால் இப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஆர். எல்னா என்ன? லார்ஜஸ்ட் வேல்யூ, தட் இஸ் 70.08 மைனஸ் ஆர் ரேஞ்சுன்றது 13.67. இப்போ 70.08லேருந்து 13.67 மைனஸ் பண்ணுறோம். 8 மைனஸ் 7 1 ஆகிடும். இங்கே 10, இது 9 அண்ட் இது 6 ஆகிடுச்சு. இப்போ 10 மைனஸ் 6 இஸ் 4 பாயிண்ட் வச்சாச்சு. 9 மைனஸ் 3 6, 6 மைனஸ் 1 இஸ் 5, 56.41. ஃபைனலாக ஆன்சர் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்க்கணும். ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் எழுதணும். த ஸ்மாலஸ்ட் வேல்யூ S equal to 56.41. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.